இதில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காணொளி பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் பிரமாண்டமாக நடைபெறுற தமிழ் தேர்வு மண்டபத்தில் எடுக்கப்பட்ட காணொளி. இந்த மண்டபம் புலன் மொழி தேர்வுக்காக மட்டும் நடத்தப்படுற தேர்வாக இருக்குது. பிரான்ஸ்ல தமிழ்ச்சோலை என்ற ஒரு செயலகம் நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த தமிழ்ச்சோலைக்கு கீழே நிறைய பள்ளிகள் ஒவ்வொரு ஊர்களையும் இயங்கி கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80-100 பள்ளிகள் பிரான்ஸ்ல மட்டும் இருக்குது. ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் இருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு முறை பெரிய ஒரு தேர்வு நடக்கும். இந்த தேர்வுக்கு இலங்கையில பிள்ளைகள் பள்ளி சீருடையிட செல்லுவது போல இந்த தேர்வுக்கும் பிள்ளைகள் வெள்ளை கருப்பு என்ற சீருடையுடன் தான் செல்ல வேண்டும். சில பள்ளிகள் தங்களுக்கு ஏற்றாற்போல் டைகளையும் உருவாக்கி இருக்கிறார். எந்த ஊர் பள்ளி என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த தேர்வுகள் 2 வடிவமாக நடைபெறுகிறது. முதலாவது தேர்வு வாய்மொழி தேர்வு அல்ல புலன்மொழி தேர்வு என்று அழைக்கப்படுது. இந்த தேர்வு 30 புள்ளிகளுக்காக நடத்தப்படுது. எழுத்து தேர்வும் புலன்மொழி தேர்வும் ஒரே நாளில் நடைபெறுவதில்லை. மே மாதம் புலன்மொழி தேர்வு நடைபெற்றால் ஜூன் மாதம் எழுத்து பரீட்சை நடைபெறுகிறது. இந்த புலன்மொழி தேர்வு என்று சொல்லும் 30 புள்ளிக்கான தேர்வு எப்படி என்று சொன்னால் 10 புள்ளி வாசித்தலுக்கு, 10 புள்ளி கேட்டு பதில் கூறுவதற்கு, 10 புள்ளி பேசுதல் அல்லது மனனம் செய்து ஒப்புவிப்பதற்குமாக நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தால் போல பெரிய தேர்வு, அதாவது எழுத்து தேர்வு, பாரிஸிலேயே மிக பெரிய தேர்வு மண்டபம் ஒன்று லாப்லாஸ் என்ற இடத்துல ஆர்கை என்ற அந்த மண்டபத்துல தான் நடைபெறுது. நான் பிரெஞ்சு பள்ளியில பிரெஞ்சு மொழி வழியாக என்னுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருந்த பொழுது இந்த மண்டபத்தில் தான் என்னுடைய பல பரீட்சைகளை பல தேர்வுகளை எழுதினேன். இந்த மண்டபம் தேர்வுக்கு பேர் போன மிக பெரிய மண்டபம். நிறைய மண்டபங்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு கட்டடம் என்று தான் சொல்ல வேண்டும். இங்கு மதியம் முதல் இரவு வரை இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது. வளர்தமிழ் 1 வளர்தமிழ் 12 வரையிலான மாணவர்கள் ஒவ்வொரு நேர அட்டவணைப்படி அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வை பார்த்தீர்களே ஆனால் ஒரு தேர் திருவிழாவுக்கு போன மாதிரியான ஆரவாரமும், பெற்றோர்கள் தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தையும், குழந்தைகள் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றையும் பார்த்து மகிழக்கூடியதா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வுக்கு போக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. ஆரம்ப காலத்துல தமிழ்ச்சோலையில நான் கல்வி கற்று கொடுத்தமையால நானும் ஒரு ஆசிரியராக பல ஆண்டுகள் இந்த தேர்வு மண்டபத்துக்கு உள் சென்று மாணவர்களை நான் கவனித்து வந்தேன். பிற்காலத்தில் நான் தமிழ்ச்சோலையை விட்டு விலகிய பின்பு இந்த மண்டபத்துக்கு வெளியில இருந்து மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆர்வத்தை பார்த்து மகிழக்கூடியதா இருக்குது. வளர்தமிழ் 1 முதல் 8 வரை உள்ள மாணவர்களை அழைத்து வரும் பெற்றோர்கள் அதிகமானோர் அந்த மண்டப வாயிலேயே நின்று தங்களுடைய குழந்தைகளை மறுபடியும் எடுத்துக்கொண்டு வீடு செல்வார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பாரிஸை அண்டி இருக்கிற மாணவர்கள் மட்டுமல்லாமல் வேறு வேறு மாகாணங்களில் இருந்தும் கூட தேர்வுக்காக வருவார்கள். காலையில வந்து இந்த தேர்வை எழுதிவிட்டு இரவு தங்களுடைய ஊருக்கு செல்லக்கூடியதாகவும், இல்லை என்று சொன்னால் பாரிஸில் தங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கி தேர்வை எழுதிவிட்டு செல்பவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்களும் பாரிஸ்ல இருந்தால் அல்லது பிரான்ஸ்ல இருந்தால் இந்த தேர்வு நடக்கும் போது சென்று பாருங்கள். தமிழ் மொழி எப்பொழுதும் வீழாது சாகாது என்றதுக்கான ஒரு உயிர்ப்பான செய்தி என்று சொன்னால், ஒரு காட்சி என்று சொன்னால், இதை நாங்கள் உலக புகழ் பெற்ற காட்சியாக சொல்லலாம். சின்ன குழந்தையிலிருந்து ஒரு 6 வயது குழந்தையிலிருந்து 16 20-25 வயது பிள்ளைகள் வரை வளர்ந்தவர்கள், தாமதமாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்பவர்கள் அத்தனை பேரும் இந்த தேர்வு மண்டபத்திற்கு வந்து சீரான முறையில் அந்த தேர்வு மண்டபத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டு தேர்வு முடிந்த பின் மறுபடியும் தேர்வு மண்டப வாயிலில் பெற்றோர்களிடம் பக்குவமாக ஒப்படைக்கப்பட்டு அந்த தேர்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படி அழகாக நேர்த்தியாக செயல்படுகிறது இந்த செயலகம். நீங்களும் இதை பாருங்கள், அறியாதவர்களுக்கு அறியத்தாருங்கள். வணக்கம்.